நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குருவருள் ஒன்றே அறிவேன், வேறு ஒன்றும் யான் அறிவேன், வேறு குருவருள் ஒன்றே அறிவேன், வேறு ஒன்றும் யான் அறியேன், வேறு குருவருள் ஒன்றே அறிவேன். குருவருள் ஒன்றிருந்தால் குருவருள் ஒன்றிருந்தால் மற்றதெல்லாம் தானே வரும். குருவருள் ஒன்றிருந்தால் குருவருள் ஒன்றிருந்தால் மற்றதெல்லாம் தானே வரும். குருவருள் ஒன்றிருந்தால் மற்றதெல்லாம் தானே வரும். வருவதோடில்லாமல் சமயத்தில் வளம் சேர்க்கும். குருவருள் ஒன்றே அறிவேன். ஏற்பட்ட ஜோதிர்மட பீடாதிபதி இந்த ஊருக்கு விஜயம் பண்ணியிருக்கார். இந்த பீட்டம் ஸ்ரீநகரையே தலைமையிடமாக கொண்ட பீட்டம். இதில் 5வது பீட்டத்தினுடைய குருநாதர் ஸ்ரீ சிவரத்னகிரி சுவாமிகள். ஸ்ரீ சிவரத்னகிரே சுவாமி நமோ ஸ்துதே ஸ்ருத ஜன ரக்ஷக கல்பதரோ நிதே காஷாய வஸ்திராங்கித காஷ்மீர தேசஸ்தித பெயர்பட்ட பீட்டாதிபதி வந்திருக்காருன்னு. இந்த சுப்பிரமணியன் குருநாதருடைய மடத்திலேயே இந்த குரு பக்தியோட மிக்க சிஷ்யனை தானே ஏத்துண்டார். அந்தேவாசின்னா அந்த பாடசாலையிலேயே வாசம் பண்ணி அந்தேவாசியாய் அங்கே இருக்கக்கூடிய வித்யார்த்தியாகி அந்த குருக்கு வேண்டிய கைங்கரியங்கள் அத்தனையும் பண்ணினார். பிரஸ்தானத்ரயம் அப்படிங்கக்கூடிய உபனிஷத்துகள், பகவத்கீதை, பிரம்மசூத்திரம் இது அத்தனையும் அவருக்கு அனுகிரகம் போல குருநாதர் பண்ணி வைக்க, இந்த குருநாதர் ஸ்ரீ சிவரத்னகிரி சுவாமிகள் மகாயோகி. இந்த மகாயோகியான குருவினிடத்துல தான் நம்ம சுவாமி அஷ்டாங்க யோகத்தை ஆசையா வாங்கிக்கிறார். அஷ்டாங்க யோகம் கிடைக்காத அபூர்வம் இல்லையா? இந்த காஷ்மீரத்து ஜோதியா என்னுடைய குருநாதரை நான் பற்றி கொண்டேன் அப்படின்னு இந்த சுப்பிரமணியம் குழந்தை பெருமையோடு இருக்க, குருவனுடைய அந்திம காலம் வந்தது. வேத விதிப்படி இந்த பிள்ளைக்கு தான் அடுத்த பீட்டத்தை, இந்த பீட்டத்தினுடைய பீட்டாதிபதியா அலங்காரம் பண்ணணும்னு சுவாமிகளுக்கு தோண, விதிப்படி வேத விதிப்படி சந்நியாச தீட்சையை கொடுக்கிறாராம். சிகை யஜ்ஞோபவீதம் மந்திரம் மூலம் அந்தர்கதம் பண்ணிட்டு ஒரு காஷாய துண்டா தானத்தை கொடுத்து கிடைத்தற்கரிய மகாவாக்கிய உபதேசத்தை கொடுத்து, இன்று முதல் அப்பா உன்னை ஊர் மக்கள் உலகம் முழுவதும் ஸ்ரீ ஞானானந்தகிரி அப்படின்னு அழைக்கட்டம்னு கொடுக்கிறார். தொடகாச்சாரிய பரம்பரைக்கே கிரிங்கிற நாமம் கூடவே வரும். 81ஆம் வயசுலேயே அவருடைய குருநாதர் விதேக முக்தி அடைய சுவாமிகள் சில காலம் பீடத்தில் இருந்தார். ஆனால் இந்த பீடத்தில் இருந்த போது வைதீக மட விவகாரங்களில் சுவாமியினுடைய மனசு செல்லலை. ஏதோ ஒரு எண்ணம் அவர் அப்படியே உந்தி தள்ளித்து அதற்காக தன்னுடைய ஸ்தானத்தில் ஆனந்தகிரி அப்படிங்கக்கூடிய சீடரையே பீடாதிபதி ஆக்கினார். எப்படி காந்தம் ஊசியை இழுக்கிறதோ இந்த சமயம் சுவாமிகளை ஹிமாச்சல பனி அப்படியே இழுத்துதான். இமயமலையினுடைய பனி குகைகளில் பனியோடு பனியாக உறைந்து கடுத்தவம் பண்ணுறார். அப்போது நேபாள தேசத்திலேருந்து ஒரு அந்தணர் தானும் தபஸ் பண்ண வரார். இங்கே 2 பேரும் இந்த ஹிமாச்சல பனியில் பனியோடு பனியாக உறைஞ்சு தபஸ் பண்ணுறா. அந்த பனியில் ஞான வைராக்கியத்தோட ஒற்றை ஆடை உடுத்தி அவர்கள் பண்ணின தபஸை மகாயோகிகளால் மாத்திரமே பண்ண முடியும்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த நேபாள தேசத்து அந்த அந்தணர் தபசையே உருவமாக இருந்தாரே, அவர் பிற்காலத்தில் சீர்காழியில் போய் தங்கி 1962 மகா சமாதி அடைஞ்சார். அவர் நேபாள சுவாமிகளும் ஸ்ரீ கதிர்காம சுவாமிகள் அப்படின்னும் அழைப்பார்கள். இவா 2 பேரும் சேர்ந்து கண்டி கதிர்காமம் சுவாமிகளோடு வந்து உலகம் முழுக்க சஞ்சாரம் பண்ணினா. நம்ம சத்குருநாதருடைய சரித்திரத்தை பார்க்கும்போது எத்தனையோ மகான்களுடைய சரித்திரத்தையும் கூடவே பார்க்குறோம். அதுதான் இந்த மகான்களுடைய வாழ்க்கையினுடைய தனித்துவமே.
இந்த கதிர்காம சுவாமிகளுடைய தபஸ் எப்படி இருக்குமாம்? சீர்காழியில் சொல்றா, ஆரடி குழியில்ல நிஷ்டையில் அமர்வதுண்டு, நாட்களும் செல்வதுண்டு, நாகமும் காவலுண்டு, யோகியாய் சிவயோகியாய் காட்சி தந்த வள்ளலே நம் கதிர்காம சுவாமி. பல காலம் ஞானானந்த சுவாமிகள் பத்ரியிலையும் அதற்கு மேல் 22 மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய பனி குகைகளிலையும் கடும் தவம் ஏற்றினார். ஆனா இந்த தபஸ்விகளால எப்படி ஒரு பனியில் இருக்க முடியறது? இந்த தபஸ்விகள் உபாசனையினாலேயோ அல்லது தவத்தினாலே ஏற்படக்கூடிய சித்தியினாலோ தன்னைத்தானே சுற்றி கொண்டு ஒரு வெப்பம் போல போட்டு பாழாம். அந்த இடத்தையே வெப்பமாக்கி கொண்டு எல்லா மாசங்களும் அங்கேயே இருப்பா. அந்த ஊர்ல இருக்கிறவா கூட 6 மாசம் தான் மலையில இருப்பா, கீழே வந்துருவா 6 மாசம். ஆனா இந்த மகா யோகிகள் மாத்திரம் 12 மாசமும் அங்க இருப்பா. இந்த 12 மாசம் இருக்கிறவாள் தான் பாரக் மாசி அப்படின்னு அழைக்கிறது வழக்கம். இந்த சுவாமிகள் 2 பேரும் பாரக் மாசியா பஸ்மோத்தூளித்த விக்கிரகமா கைலாயத்திற்கு கூட கடினமான குறுக்கு வழியில பனிச்சிகரங்களை தாண்டி 2 தரம் போனதா சுவாமிகளே யார்கிட்டயோ சொல்லியிருக்கார். சுவாமிகளுடைய பிரபாவத்தை அவர் வாக்குனால சொன்னதே இல்லை. இங்குன்றும் அங்குன்றும் சின்ன சின்ன குழந்தைகளுக்கோ யாருக்காவது சமயத்துல சொல்றதை தான் நாம தகவலா எடுத்திருக்கோம். அதுதான் சொல்லுவா மகான்களுடைய சரித்திரத்திலேயே பூர்வ ஜென்ம சம்ஸ்காரங்களுடைய காரணமாக அவர்கள் பண்ணாலும் பண்ணலேனாலுமே மகா யோகியாம். பிறவியிலேயே அவர்கள்லாம் மகா யோகி. பூர்வ ஜென்ம சம்ஸ்காரங்களுடைய காரணமாக மேலும் யோக சாதனைகளை ஆரம்பிக்கும் போதே இவர்கள் விரும்பினாலும் விரும்பாம போனாலும் இவர்களை சித்திகள் அடையுமா. இந்த சித்திகள் அடையும் போது இந்த சுவாமிகள்லாம் அவற்றை லட்சியம் பண்ண மாட்டா. இந்த சித்து வேலையில ஈடுபடாம தம்முடைய சித்திகளை இந்த உலகத்துக்கும் கூட காட்ட மாட்டா. யாரானும் மனிதர்கள் போனா சூச்சுன்னு விரட்டி அடிச்சு விடுவா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விளம்பரமே இல்லாம அந்த சித்திகளை உலகத்துக்கே காட்டாமல் அவர்களுடைய தபஸ் அபாரமா இருக்கும். பசுபதிநாத், முக்திநாத் கங்கோத்ரியில பல ஆண்டுகள் தபஸ். தன்னுடைய குருநாதருடைய சமாதி ஸ்தலமாகிய ஸ்ரீநகர் க்ஷேத்திரம் 2ஆம் தரமாக நாடு முழுதும் திக்விஜயம் பண்றார். இந்த சஞ்சாரத்துல தான் பல ஜீவன் முக்தர்களுடைய தரிசனம் கிடைச்சதுங்கிறார். அந்தந்த சமாதி க்ஷேத்திரங்களுக்கு போய் அந்தந்த மகான்களோட நம்மளுடைய சத்குரு பேசினார் அப்படிங்கக்கூடிய தகவலும் இருக்கு. பாரதம் முழுக்கிலுமான முக்கியமான தெய்வீக ஸ்தலங்கள், புண்ணிய திருப்பதிகள், டிபெட், பர்மா, ஸ்ரீலங்கா ஆகிய அத்தனை இடங்கள்லையும் ஏகாந்தமாக சஞ்சாரம் பண்ணினார். இந்த காலத்தில் தான் சுவாமிகள் ரொம்ப ஆசையோட தாபத்தோட எப்படி ஹிமாச்சலப்பனி அவரை இழுத்துதோ அப்படி கண்டி கதிர்காமம் அவர் இழுத்துது. அந்த இடத்துலையே ஏகாந்தமா சுவாமிகள் தபஸ் பண்ணுவாராம். இந்த கதிர்காமம் கூடிய க்ஷேத்திரமே அபூர்வமானது இல்லையா? முருகப்பெருமானுடைய திவ்ய ஸ்தலம். புராதீன வேடுவர்களால் கண்டெடுக்கப்பட்ட வள்ளிய முருகப்பெருமான் களிமணம் பண்ணி கொண்டுள்ள க்ஷேத்திரம் தானே கதிர்காமம்னு பார்க்குறோம். சிங்கள பாஷையில கதிரகம்மா அப்படின்னா கருவேலி காடுன்னு அர்த்தம். அந்த இடத்துல தான் மாணிக்க கங்கை நதியும் போகிறது. அப்போ ஏற்பட்ட இடத்துல கார்த்திகேய கிராமம் அப்படிங்கிறது தான் மருவி கதிர்காமம் அப்படின்னு மாறித்துங்கிறார். இப்போ ஏற்பட்ட இடத்துல ஏகாந்தமாக சஞ்சாரம் பண்ணி கொண்டு ஆழ்ந்து தபஸ்ல எத்தனையோ ஆண்டுகள் தபஸ் பண்ணினா அப்படிங்கக்கூடிய தகவலும் இருக்கு. காந்தமாம் கதிர்காமம் தன்னில் ஓர் வேதாந்தம்மா, காந்தமாம் கதிர்காமம் தன்னில் ஓர் வேதாந்தம்மா, சாந்தமாது மனம் கூவிந்து ஏகாந்தமான நிலை அகற்றிடும் காந்தமாம் கதிர்காமம் தன்னில் ஓர் வேதாந்தம்மா, சாந்தமாது மனம் கூவிந்து ஏகாந்தமான நிலை அருளிடும் காந்தமாம் கதிர்காமம் தன்னில் ஓர் வேதாந்தம்மா, ஓர் வேதாந்தம்மா. ஏற்பட்ட எத்தனையோ ஊர்களுக்கு போய் அந்த லங்கை நாடுகள்ல புத்த பிக்ஷுக்களோட புத்த விகாரங்கள்லயே தங்கினாளாம்.
சுவாமிகளுடைய வயசையே சொல்ல முடியல. ஸ்ரீ ஹரிதாசகிரி சுவாமிகள் ஒரு சமயம் ரொம்ப அழகா சொன்னார். இந்த சுவாமிகளோட வயசை தான் பல மக்கள் ஏதோ தப்பும் தகரமுமா 150 வருஷம் இருந்தா, 250 வருஷம் இருந்தார், 350 வருஷங்கிறா. ஆனா என்னுடைய சத்குருநாதர் 1600 வருஷங்களுக்கும் மேல வாழ்ந்தார் அப்படின்னு ஆணித்தரமா சொல்றார். அவருடைய பேச்சில் சதாசர்வ காலமும் தன்னுடைய சரித்திரத்தையே சொன்னதில்லை, அபூர்வமா நமக்கு கிடைச்சது. யாராலையும் போக முடியாத அந்தோணி மலை அப்படிங்கக்கூடிய ஹட்டன்னு சொல்லக்கூடிய இடத்துல ஏறி 7 நாட்கள் கடும் தபஸ் பண்ணினாராம். அந்த இடத்துல ஈழத்து சித்த பரம்பரையின் இடத்துல தவயோக நெறிகளை, அந்த திருமூலர் பரம்பரையில் இருக்கக்கூடிய அந்த சித்த நெறிமுறைகளை சுவாமிகள் கற்று தேர்ந்தார். அவருடைய தகவல்கள் அவர் வாக்குனால இல்லாமல் அவ்வப்போது கிடைக்கக்கூடிய சம்பவங்களை நினைவு கூறும்போது அவற்றையே நாம் தகவல்களாக வச்சுக்க வேண்டியிருக்கு. ஸ்ரீலங்கையில் பல வருஷங்கள் தங்கியிருந்து அங்கதான் தான் தமிழ் கற்றுக்கொண்டதாகவும் சுவாமிகள் சொல்றார். அவருடைய பிறப்பும் யாத்திரையும் எப்பவுமே சூக்ஷ்மமாக தான் இருக்கும். யாராலையும் இந்த காலத்துல தான் வாழ்ந்தார், இந்த இடத்துக்கு தான் அப்பப்போ போனார்னு சொல்ல முடியாது. ஒரு சமயம் நம்முடைய குருநாதருடைய பிரதம சிஷ்யர், உலகம் முழுக்க நாம சங்கீர்த்தனத்துக்கே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணின குருநாதர் ஹரிதாஸ்கிரி சுவாமிகள் டெல்லியில இருந்தார். டெல்லியிலிருந்து வர வேகமா என்னத்துக்காக, தை கிருத்திகை தான் சுவாமியினுடைய ஜெயந்தின்னு தப்போவனத்துல கொண்டாடுவாங்கிறதுனால ஓடி வராராம். இவர் வந்த உடனே கேட்டார், என்னத்துக்காக வந்திருக்க அப்படின்னு கேட்டார். இல்லை, சுவாமிகளோட ஜெயந்தியை விமர்சையாக கொண்டாடுறாளே. கேட்ட உடனே நம்முடைய சுவாமி சொல்றாராம், தை கிருத்திகையை கொண்டாடுறாளா? நான் அப்பதான் பிறந்தேன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு பிரசவம் பார்த்த மறுத்து வச்சு உங்ககிட்ட நேரம் வந்து சொன்னாளா அப்படின்னு கேட்டாராம். என்னுடைய நட்சத்திரத்துக்கு ஏதானும் பண்றதா இருந்தா பண்ணப்படாது அப்படின்னு விட்டார். அன்றைய தினம் பண்ண வந்தது 27 நட்சத்திரத்துங்களும் பண்ணி அத்தனையும் அபூர்வமான பிரதாபமா வளர அனுகிரகம் பண்ணினார். அவருடைய சரித்திரத்தை சொல்லவோ இந்தந்த இடத்துல இருந்தாருன்னும் ஒரு சமயம் எத்தனையோ பக்தர்களுக்கு அனுகூலம் பண்ணியிருக்கார், எந்தெந்த இடத்துலையோ சஞ்சாரம் பண்ணியிருக்கார். சுவாமிகள் மஸ்கேலியா, ஹட்டன், 8000 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய திருக்கோணமலை, நுவரேலியா, சிவனடி பாதம், மட்டக்களப்பு, ரத்னபுரி, யாழ்ப்பாணம், நல்லூர், அச்சுவேலி, இது அத்தனை இடத்துலையும் சஞ்சாரம் பண்ணினார். வேதாந்த சித்தாந்த நூல்களில் அற்புதமான தேர்ச்சி பெற்றவர். தமிழ்நாட்டுக்கு சுவாமிகள் எப்போ வந்தார் அப்படிங்கிறத சரிவர சொல்ல முடியல. ஆனால் பல பேர் சொல்றா, சென்ற நூற்றாண்டினுடைய இறுதியிலேயே சுவாமிகள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கணும், திருவண்ணாமலைக்கு அப்படின்னு. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணா அருணாச்சலத்திற்கு 20 மைல் தொலைவில் உள்ள சம்பத்கிரி மலையிலையும் நிருசிம்ஹ குகையிலையும் சேஷாத்ரி சுவாமிகளையும் ரமணரையும் நம்முடைய சத்குருநாதர் சந்திச்சார் அப்படிங்கிறார். இன்றும் ஏகாந்தத்தையே நாடக்கூடிய சுவாமிகள் வெவ்வேறு நாமங்கள்ல சஞ்சாரிப்பார். விவேகானந்தருடைய சரித்திரத்தை எடுத்து பார்த்தாலும் ஒரு ஊர்ல இருப்பார், போயிட்டே இருப்பார். சுவாமி உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டா அந்த இடத்துக்கு ஆத்மானந்தா அப்படின்னு ஒரு பேரை சொல்லுவார். இன்னொரு இடத்துக்கு போவார், உங்க பேர் என்ன, விபிஷிதானந்தா அப்படின்னு ஒரு பேரை சொல்லுவார். எந்த ஊர்லயும் ஸ்திரமா ஒரு பேர் வச்சிருந்ததில்லை. கடைசியில ராஜஸ்தான் ராஜா தான் சொல்றா, சுவாமி நீங்களோ சிகாகோல போய் பேச போறேன், இப்படி ஒரு ஊருக்கு ஒரு பேர் வச்சிருந்தா தகாதுன்னு சொல்லி அவருக்கு எனக்கு ஒரு ஆசை கொடுங்கோ, விவேகானந்தனுங்கிற பேர் அவரை தான் சூட்டினார். இப்படி மகான்கள்லாம் போற இடத்துல போற போக்குல சஞ்சாரம் பண்ணுவா, எந்த நாமத்துல எப்போ எங்க வாழ்ந்தானே சொல்ல முடியாது இல்லையா. இவ்வாறு பல நாமங்களோட பாரதமெங்கும் இருந்தார். தம்முடைய உடலை கூறுகளா பிரித்து மறுபடியும் இந்த உடலை இணைக்கக்கூடிய கண்டயோகம் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய வல்லுநராகவும் இருந்தார். புதுவை பாண்டிச்சேரியில் சில காலம் தங்கி ஸ்ரீ அரவிந்தரை இரவில் கடற்கரையில் சந்தித்து ஆன்மீக விஷயங்களை பேசினதாகவும் சுவாமி ஒருத்தரும் சின்ன சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லும்போது அதையே தகவல்களாக எடுத்துட்டா. எப்போ பாண்டிச்சேரி அரவிந்த ஆசிரமம் போனாலும் அரவிந்தரோ அன்னையோ தபோவனம் போயிட்டு வந்தேடா அப்படின்னு தான் தன்னுடைய பக்தர்களை கேட்பாளா. அந்த காலத்தில் தான் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் புதுவையில் இருந்தார். இந்த பாரதியார் தன்னுடைய சுயசரிதையில குள்ளச்சாமியிடம் நான் உபதேசம் பெற்றேன் அப்படின்னு எழுதுறார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது
அந்த காலமும் நம்முடைய ஞானானந்த சுவாமிகள் அந்த இடத்துல இருந்த சஞ்சாரமும் ஒண்ணா இருக்கிறதுனால இந்த வாக்கியங்கள்லாம் வச்சு பார்க்கும்போதும் நம்முடைய சுவாமிகளையே சொல்கிறார்கள் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கு. இவருடைய உருவமும் அப்படி இருக்கிறதுனால அவர் சொல்றாரு யமனை கொன்றான் அப்படிங்கிறார் தன்னுடைய பாட்டுல. அவர் சொல்றாரு அவருடைய பாட்டிலேயே, காயகல்பம் செய்து விட்டான், அவன் வாழ்நாளை கணக்கிட்டு வயதுரைப்பார் யாரும் இல்லை அப்படின்னு ஒரே போடா போட்டுட்டார் சுப்பிரமணிய பாரதியார். அடுத்த வரியில சொல்றார் பரமசிவன் போல் உருவம் படைத்தென்ன அப்படிங்கிறார். சில கொஞ்சம் வரிகள்ல செம்புரு நல்ல அஷ்டாங்க யோக சித்தி சேர்ந்தவன் அப்படின்னு பாடுறார். அதுக்கப்புறம் டால்மியாபுரம் அதாவது கள்ளக்குடி, திருச்செங்கோட்டிலிருந்து சுமார் 14 மைல் தூரத்தில் உள்ள ஆட்டையாம்பட்டி, சித்தலிங்க மடம், ஸ்ரீ ஞானானந்த தபோவனம், கோவைக்கருகே சூலூர், ஸ்ரீமுஷ்ணம், பெரம்பலூர் தாலுகாவில் அனுக்கூர் அப்படின்னு எல்லாம் சுவாமிகள் தங்கியதை பற்றி பல பல குறிப்புகள் நமக்கு கிடைக்கிறது. சுவாமிகள் தர்க்க சாஸ்திரத்துல நிபுணர். தமிழ், கன்னடம், மலையாளம், சம்ஸ்கிருதம், தெலுங்கு, காஷ்மீரம், உருது அப்படின்னு எந்த பாஷையும் சரளமா அனாயாசமா பேசக்கூடியவர். யார் எந்த பாஷையில பேசினாலும் அவர்களுக்கு ஆசையுரைகளை ஆசுகவியாவே அந்தந்த பாஷைகளை கொடுக்கக்கூடியவர். சுவாமி மைசூர்ல கஞ்சன் அப்படிங்கிற குகையில பல காலம் தபஸ் பண்ணினதா சொல்லுவா. பெரம்பலூர் தாலுகாவில் வேப்பந்தட்டை வட்டாரத்தை சேர்ந்த அனுக்கூர் பக்கத்துல பூவரசங்காடு அப்படின்னு ஒரு இடம். பூவரசங்காடுல 150-200 வயசுள்ள ஒரு சுவாமிகள் இருந்தார் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கு. அப்ப சில பேர் போய் கேட்டாலாம், ஏ சுவாமி அந்த ஊர்ல வேற 200 வயசுள்ள ஒரு சுவாமிகள் இருந்தாருங்கிறா, உங்களோட சரித்திரத்திலையும் பூவரசங்காட்டுல நீங்க சஞ்சாரம் பண்ணினதா இருக்கே அப்படின்னு கேட்க சுவாமி சொல்றாரு, ஆமா ஆமா 150 வருஷம் அங்க இருந்தேன் அப்படின்னு ரொம்ப அனாயாசமா சொல்லிட்டு போயிட்டார். அந்த வார்த்தையை கிரகிச்சுக்கிறதுக்கே பக்தர்களுக்கு நாழியாச்சான். சுவாமிகளே சொல்றார், அங்குள்ள வேதநதி கரையில் இருந்த அந்த நதியின் போக்கு எப்படி மாறித்து அப்படிங்கிறதும், அந்த காலத்துல எத்தனையோ 100 ஆண்டுகள் முன்னாடி உடைந்து போன வேப்பந்தட்டை பாலத்தை பற்றி சுவாமிகள் பேசுறார் பக்தர்கள்ட்ட. ஒரு சமயம் என்ன ஆச்சா, சுவாமிகள் நிர்விகல்ப சமாதியில ஆழ்ந்து போயிட்டார். பார்த்த தெரியாது இல்லையா, சுவாமிகள் சமாதியா ஆயிட்டாருன்னு பல பேர் நினைச்சுட்டு இருக்கா. ஆனா சுவாமிகள் தியானத்துல இருக்கார், மௌன நிலையில. ஒரு நாள் பார்த்தா 2 நாள் பார்த்தா இவாளா நினைச்சுட்டா சுவாமிகள் இந்த ஊர்ல இருந்த சுவாமிகள் சமாதி ஆயிட்டாரு போல இருக்குன்னு அதுக்குரிய கிரமத்தோட 108 தேங்காய் அவர் தலையில உடைக்கணும்னு தீர்மானம் பண்ணினா. ஒரு தேங்காயா உடைச்சின்னு வரா. 107 தேங்காய் உடைச்சாச்சு. 108வது தேங்காயை உடைக்க வராளாம். உடைக்க வரும்போது சுவாமிகள் என்ன பண்ணாராம், இப்ப என்ன அவசரம் சமாதிக்கலாம் அப்படின்னு தலையை தட்டிண்டு ஏந்து வந்து விட்டாராம். இவெல்லாம் அப்படியே பயந்து போயிட்டாராம். இந்த குழந்தையெல்லாம், சுவாமி உங்க தலையில இருக்கக்கூடிய பள்ளத்து காமிங்கோ அப்படின்னு ஆசையோட கேட்குமா.